ஆயத்தப்படுத்தி உம்முடைய சமூகத்துக்கு நேராக எங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுடைய ஆபத்தான நேரங்களில் எங்களை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலிருந்து விடுவித்து எங்களை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க நடத்தின விதத்தை நாங்கள் நினைக்கும் போது அப்பா எங்களுடைய உள்ளம் கர்த்தாவே இந்த நாளிலே உம்முடைய சமூகத்துக்கு நேராக உம்மை நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே. அப்பா நீங்க நடத்தின காரியங்களை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த உற்சாக உறவினர் சொந்த மன்னர்கள் எல்லாரும் எங்களை ஒடுக்கிற நேரத்திலும் என் தேவனுடைய ஆண்டவனுக்கிற கரம், என்னை தேற்றுகிற கரம், என்னை உருவாக்கிற கரம், நீங்க எங்களை நடத்தி கொண்டு வந்த விதத்தை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசையாய் ஒவ்வொரு காரியத்தை நாம் நினைவு கூறுவோமா? நாம் நினைவு கூறுவோமா? நாம் எதெல்லாம் எதிர்பார்த்து நாம் போயிருந்தோமோ அது எல்லாம் நமக்கு இல்லை சொன்னபோது ஒரு உடைக்கப்பட்ட நிலையில நாம் இருந்திருக்கோம். நாம் உடைக்கப்பட்ட நிலையில இருந்திருக்கோம். என் தேவன் உன்னை அந்த இடத்துல இருந்து தூக்கி கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திருக்கிறார். அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நிறுத்திருக்கிறார். ஒரு விசையாய் எல்லாவித காரியத்தையும் உதறி விட்டு அற்பமான எல்லா காரியத்தையும் உதறி விட்டு என் தேவனுடைய சமூகத்துக்கு நேராக ஒரு விசையாய் நாம் நினைவு கூறுவோமா? இந்த நாளிலே இந்த நேரத்துல உங்களுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவனுடைய ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என் மகன் என்கிட்ட வந்து இன்னும் என்ன நெருங்க மாட்டாரா? இன்னும் என்ன பிடிச்சுக்க மாட்டாங்களா? இன்னும் என்கிட்ட இன்னும் சேர மாட்டாங்களான்னு உன்னை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறார். சொல்லுங்களப்பா, இதுக்கு மேல என்னால முடியாது ஆண்டவரே. என்ன உங்க கருத்துல ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவரே, நீங்க என்ன பார்த்து கொள்ளுங்க. ஒரு விஷயம் வாய்களை திறந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நடந்து வந்த பாதைகள் பரடும் மேடுகள், நடந்து வந்த பாதைகள் முற்றவேலிகள், நடந்து வந்த பாதைகள் பரடும் மேடுகள், நடந்து வந்த பாதைகள் முற்றவேலிகள், நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கருத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கருத்தில் ஏந்தி கொள்ளுங்க, நடந்து வந்த பாதைகள் கடல் மேடுகள், நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடந்து வந்த பாதைகள் கடல் மேடுகள், நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல, பலபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல, என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல, என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல, என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல, என் கால் பலத்தால் பறக்க பார்த்தேன், பறக்க
இருந்தோம். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் என்ற சுயபலத்தினால எல்லா காரியத்தையும் நாம செஞ்சோம். நம்மளால ஒண்ணுமே முடியலைங்க. நம்மளால ஒண்ணுமே முடியல. எத்தனை பேர் நினைவு கூறுறீங்க? எத்தனை பேர் அப்பா வாயில திறந்து அறிக்கையிடுவோங்களா? அப்பா என்னால ஒண்ணுமே முடியாது ஆண்டவரே. இத்தனை வருட காலங்களிலே கர்த்தாவே எங்களை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இது சுயபலத்தினால் அல்ல ஆண்டவரே. இது என்னுடைய சுயபலத்தினால் அல்ல ஆண்டவரே. ஆவியானவரின் வழி நடத்துதல், ஆவியானவரின் கிருபை, ஆவியானவரின் காரியங்கள் என் மத்தியில இருக்கிறதுனால அது மாத்திரம்தான் என்னை இந்த இடத்துல கொண்டு வர வேண்டும். கரங்களை தட்டி ஓதி அங்குரமா சிக்கரா குரமா சிமாதுரமா குரரமா கரங்களை தட்டி உனக்கு நான் இருக்கிறது. என் தேவன் உன்னை வழி நடத்துவார். ஒவ்வொரு விதத்தையும் நினைத்து இந்த நாளில் ஆடிக்கையிட்டு ஆவியானவரே ஸ்ரீமாதுரமா சியாதுரமா குரமா சியாதுரமா என் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்தது உண்மை என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் உண்மை செய்ய நன்மை செய்ய அவர் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கூட சேர்ந்து உரத்த சத்தம் அப்பா அறிக்கையிட்டு இதுவரைக்கும் என்னால முடியல ஆண்டவரே, ஆனாலும் நீங்க என்ன நடத்தி வந்திருக்கீங்கன்னு சத்தமா தைரியமா ஸ்ட்ராங்கா ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு வீக்கா தெரியலாம், சோர்வுள்ள ஒரு நிலைமையில காணப்படலாம், உடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில காணப்படலாம். ஆனா என் தேவனுடைய ஆவியானவரின் வாக்கு தத்துவம் அது ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மளை கட்டு வைக்காது வல்லதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளுடைய காயங்களை ஆற்ற ரண வைத்தியர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஒரு ஊழியக்காரர் அவருடைய காரியங்களை சொல்லும் போது தன்னுடைய எல்லா காரியத்திலும் அவர் தன்னை தேவனுடைய காரியங்களை சார்ந்திருந்தார். எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு காரியங்கள் அவர் செய்ய வேண்டும் என்றாலும் தேவனை மாற்றமே சார்ந்த ஆண்டவரை நீங்க வெளிப்படுங்க. ஒவ்வொரு வெளிப்பாட்டிலும் என் தேவனுடைய ஆவியானவர் அவருடைய கரத்தை பிடிச்சு கூட்டிட்டு போவாங்க. ஒரு நாள் அப்படிதான் ஆண்டவருடைய பாதத்துல ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவரே நீங்க எனக்கு வெளிப்பாட்டை தாங்க, நீங்க எனக்கு வெளிப்பாட்டை தாங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் ஒரு வெளிப்பாட்டை கட்டளையிடுறாரா. அதுல 2 கால் மாத்திரம் தான் நடந்து போதான். அவரோட அந்த போதகரோட முகம் மட்டும் தான் தெரியுது. அப்ப அவர் ஆண்டவர் கிட்ட போய் கேட்கிறார், ஆண்டவரே என்ன ஆண்டவரே உங்களுக்கு நான் சார்ந்து இருக்கிறேன், எல்லா காரியத்திலும் நீங்க என் காலத்தை புடிச்சு என் கூட கூட்டிட்டு போனீங்க, இந்த காரியத்துல ஏன் நான் மட்டும் போனது போது அவர் ஒன்றே ஒண்ணு சொன்னாரா, இத்தனை நாள் நான் உன் காலத்தை மாத்திரம் நம்ம பிடிச்சிட்டு வந்தேன், இன்னைக்கு நீ பாக்குற காரியம் அது உன்னோட கால் இல்ல, அது என்னோட காலு, உன்னை நான் என் தோள் மேல சுமந்துட்டு போறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு அதிசயமான காரியம், எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம். நீ சிம்பிளா நினைப்பீங்க ஒரு காரியத்தை, ஆனா என் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற எல்லா காரியமும் அது அசாதாரணமான காரியங்களா இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளில என் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா, அப்பா எங்களுடைய சுயபலத்தினால ஒண்ணுமே ஆகல ஆண்டவரே, எங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஒண்ணுமே ஆகல ஆண்டவரே, உங்களுடைய அரவணைப்பின் கரம் மாத்திரமே, உங்களுடைய அப்பா தேய்ச்சிக்கிற கரம், உங்களுடைய அப்பா எங்களை ஆட்சிக்கிற கரம், எங்களை தோளின் மேல் சுமக்கிற கர்த்தாவே, உங்களுடைய கிருபையினாலே எங்களை அப்பா நீ நடத்தி வந்திருக்கிறீர் என்று ஒரு விஷயம் உனக்கு ஆழத்துல இருந்து என் சுயபலத்தால் ஓடி பார்த்து
தேவன் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆவியானவரை நோக்கி என்னை நீங்க நடத்தின விதம் அது அதிசயமானதாண்டவர், அது அதிசயமானதாண்டவர், அது அதிசயமானது. ஹல்லேலூயா. தேவன் நம்மளை இனியும் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அவருடைய சமூகத்துக்கு நேராக இருக்கிறீங்க? கரங்களை தட்டி உரத்த சத்தமாய் ஆவியானவரே இனியும் எங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய ஆயுள் முழுவதும் கர்த்தாவே நீரே அப்பா, உமக்கு மாத்திரமே என்று இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை நோக்கி ஆவியானவரே நிகரில்லாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய ஆயுள் முழுவதும் உமக்கு மாத்திரமே என்று ஒரு விசியால் குலத்தின் ஆழத்திலிருந்து நடத்தி வந்த விதத்தை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை நீர் செய்து வந்திருக்கிறீர் ஆண்டவர். இனியும் நீர் நடத்துவீர் என்ற விசுவாசத்தோடு இந்த இடத்துல உங்களுடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த சின்ன நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தாங்க? அப்போ தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்த போது ஹல்லேலூயா.